தந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. நம்ம திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம். இதில் 10 திருவதிகை வீரட்டம். திருவதிகையில் பன்னாள் தாங்கி பைந்தமிழ் பாலை சூட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில் திருநாவுக்கரசர் பாடி அருளிய திருப்பதிகம் தான் இது. திருமுறையில் 4/28, திருநேரிசை, பெரிய புராணம் 144, திருச்சிற்றம்பலம். முன்பெல்லாம் இளைய கால மூர்த்தியை நினையாள் தோடி கண்கண இருமினாலும் கருத்தழிந்து அறுத்தமின்றி பின்பகல் உணங்கள் அட்டும் பேதைமார் போன்றேன் உள்ளம் அன்பனாய் வாழ மாட்டேன் அதிகை வீரட்டனாரே. திருவதிகை வீரட்டனாரே, என் இளமை காலத்தில் தங்களை போற்றி புகழ்ந்து பணியாது இளமை துடிப்போடு விளைய உள்ள வினையையும் நோக்காது இனி தோன்ற உள்ள வினையையும் போக்க முற்படாது பெண்மையை விரும்பி விரைந்தோடி சென்று அழிந்து கணீர் எனவும் கணீல் எனவும் இருமி இவ்விளமை கழியும் நாளவும் வாழ்வினை சிவநினைவற்று கொன்னேன் கழித்தேன் எப்பொருளும் அறியாது முற்பகல் சமைக்க வேண்டிய உணவினை சமைக்காது சோம்பித்திருந்து பிற்பகலில் சுவையற்ற வற்றிய உணவினை சமைத்து உண்ணும் மகளிர் நிலையை ஒத்துள்ளேன். அன்புடையவனாகவும் வாழ்ந்தேன் இல்லை, என் செய்வேன் இறைவா. கரை பெறும் கண்டதானே காய்கதிர் நமனை அஞ்சி நிறை பெறும் கடலும் கண்டேன் நீள்வரை உச்சி கண்டேன் பிறை பெறும் சென்னியானே பிஞ்சகா இவை அனைத்தும் அறுப்பதோர் உபாயம் காணேன் அதிகை வீரட்டனாரே. கரை போன்ற கண்டத்தையுடைய பெருமானே, சினம் கொண்டு மிக்கு நோக்கும் காலனை எண்ணி அஞ்சி கடலின் நீராடியும் மலையை அடைந்தும் தவம் புரிந்தும் வினையறுப்பதற்காக உரிய வழியை தேடிலேன். பிறைமதியை சடையில் கொண்ட தலைவனே, திருவதியை வீரட்டரானே, உன்னையன்றி எனக்கு அருள் புரிபவர் எவருமில்லர். நாதனார் என்ன நாளும் நடுங்கினாராகி தங்கள் ஏதங்கள் அறிய மாட்டார் இணையடி தொழுதோம் என்பார். ஆதனான் அவனென்று எல்கி அதிகை வீரட்டனே, நின் பாதம் நான் பரவாது உயிக்கும் பழவினை பரிசிலேனே. அதிகை வீரட்டனாரே, நானே அனைத்துக்கும் தலைவன் என எண்ணி செருக்குற்று குற்றங்கள் பல செய்வாராயினின் மனப்பக்குவமின்றி நம் சிந்தனையுமின்றி இறைவனை வணங்குகிறோம் என்பார். நான் அறிவற்றவன் என இகழ்ந்து கூறுவார். நின் இணைப்பாத மலரை பழவினையால் பாடி பரவாத அடியேன் உய்யும் வகையை கூறி அருளாயோ. சுடலை சேர் சுண்ண மெய்யர் சுரும்புன விரிந்த கொன்றை படலை சேரலங்கன் மார்பர் பழனம் சேர் கழனி தெங்கின் மடலை நீர் கிழிய ஓடி அதனிடையே மணிகள் சிந்தும் கடல வீரட்ட மேய கிளர் சடை மூடியனாரே. இறைவன் இடுகாட்டு சாம்பலை திருமேனியில் பூசி நிற்பவர். வண்டுகள் தேனை மாந்த அதனால் விரிந்த கொன்றை மலரை மார்பில் மாலையாக அணிந்திருப்பவர். நீர்நிலைகளும் வயல்களும் மிகுந்து விளங்கும் தென்னை மரங்கள் செழித்தோங்கி திகழும் கெடிலை ஆற்றின் கரையில் எழுந்தரில் இருக்கும் சடைமுடியரே வீரக் அதிகை வீரட்டர் ஆவார். மந்திரம் உள்ளதாக மறிக்கடல் எழு நெய்யாக இந்திரன் வேள்வித்தீயில் எழுந்ததோர் கொழுந்தின் வண்ணம் சிந்திரமாக நோக்கி திருட்டுவார். திருட்ட வந்த கந்திரமுரலும் சோலை காணலாம் கெடிலத்தாரே. மேருவை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி இந்திரன் போன்ற விண்ணவர் பார்க்கடலை கடைய முற்பட்ட பொழுது ஆலகால நஞ்சு முதற்கண் தோன்றியது. இறைவன் அவ்வச்சத்தை விரட்டியவர். அவர் மேகம் தவழும் சோலை கொண்ட கெடிலையாற்றின் கரையில் விளங்கும் வீரட்டனாரே. மஞ்சும் நலம் அணைய கண்ணால் பங்கன் மாலையோடி மெய்நன் நரம்பு புதிரம் பில்க விசைத்தணிந்து அரக்கன் வீண்ட கைங்கண் நரம்பு எழுவிக்கொண்டு காதலால் இனிது சொன்ன கிஞ்சனம் கேட்டு கந்தார் கெடிலன் வீரட்டனாரே. மை போன்ற கரிய கண்ணினை உடையவளாகிய உமையை பாகமாக உடைய பிரான் அமர்ந்திருக்கும் கைலை மேலையில் உள்ள நரம்புகள் புடைக்குமாறு எடுக்க முயன்ற ராவணன்
தன் முயற்சி தணிந்து உடல் தளர்ச்சியுற்று வீழ்ந்தான். அப்போது அவன் தன் கையினின் நரம்பினை எடுத்து யாழ் போல அமைத்து ஈசனை போற்றி பாட அவரும் மகிழ்ந்தனர். அவரே அதிகை வீரட்டனர் ஆவார். திருச்சிற்றம்பலம்.